அல்லாஹ் இயேசு எல்லாமே கூட இருந்து காப்பாத்துங்க. மணாலிக்கா ரூட் சேனல் நம்பர் 1. இந்த பல வருட கனவு ஒன்று நிறைவேறும் போது ஒரு சந்தோஷம். மார்னிங் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:40 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எல்லாமே வந்து ரூமில் எடுத்து வச்சுட்டு கீழே வந்து போய் நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம ட்ராலியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ ஸ்டெப்பு வேறு இதில் வெயிட். ஸோ இங்கே வந்து கிளம்பிட்டு இந்த ட்ராலிஸை மட்டும் கொண்டு போய் பைக் ரெண்ட் எடுக்கிற இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்து பைக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம ரிட்டர்ன் வர வரைக்கும் ட்ராலி அங்கே தான் இருக்க போகுது. ஸோ அது கொஞ்சம் சேஃபாங்க. ஸோ இப்போ போய் பைக் மட்டும் எடுத்துகிட்டு வரோம். எல்லாமே ரூமில் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டல் தான் புக் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஏன்னா ஹோட்டல் அமர் பேலஸ் ஃபஸ்ட்டு அதான் நினச்சோம். சரி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் பண்ணலாம். ரெண்டுமே பக்கம் தான். ஹோட்டல் அமர் பேலஸுங்க பின்னாடி நேராக தெரிய பாருங்க அந்த லாஸ்ட்டில். அது வந்து இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். பாருங்கள் பின்னாடி என்னென்னா சரிங்க ரெண்டல் ஷாப்புக்கு வந்துட்டோம் பைக் எடுக்க. ஸோ இங்கே வந்து பைக் வந்து கொஞ்சம் லைட்டாக டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத ஒரு இது. ஸோ அது வந்து இல்லை கொஞ்சம் 2 பைக்கு அவைல் பண்ணாங்க. பட் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோம். ஒன்று பெட்டர், ஒன்று மட்டும் லைட்டாக பேட்ரி மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதை மாற்றி கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட 8 ஆகி போச்சு. இனி இங்கேருந்து கிளம்பி ஒன்று ரீச் ஆகுறது இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 7 to 8 hours ஆகும்னு இருக்காங்க பை டிரைவிங்கு. தெரியும் மேபி நம்மளாம் அந்த கால்குலேஷன் தான் போட்டிருந்தோம். என்ன நம்ம கொஞ்சம் இதெல்லாம் நின்று போகிறதோட சேர்த்து போட்டிருந்தோம். இவங்க அது இல்லாமையே வந்து 7 to 8 hours சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் என்னன்றது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக ஏதோ கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்காது. பட் வந்து இங்கே வந்து இந்த பைக் இது இஷ்யூ ஆனதுனால தான் கொஞ்சம் இது டக்குன்னு வந்து எடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா பெட்ரு. பார்ப்போம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பாசிபிள் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஹிமாலயன் 411, அப்புறம் வந்து டியூக் ஒரு 250, கிளாசிக்கு, அப்புறம் ஸ்க்ராமு இதெல்லாமே இருக்குது. நம்ம ப்ரியாராக சொன்னால் தான் இங்கே வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. இன்டர்செப்டார் ஆல்சோ இன்டர்செப்டாரில் இல்லை, பேட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துட்டு என்னன்றதை நான் இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு எந்த வண்டி கன்ஃபார்ம் ஆகுதோ அதை மட்டும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் மற்றது போக வந்து இங்கே என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறோம், அவங்க சைட்லேருந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். கேஸ் எமர்ஜென்சிக்கு வந்து ஏதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அதையும் நம்ம கேட்டு வாங்கிப்போம். ஓகேங்களா கைஸ்? நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு டே 2. ஸோ இந்த பேட்டரி மாற்றிருக்காங்க ஒரு ஹிமாலயன் ரெண்டல் ஷாப், பைக் ரெண்டல் ஷாப்போட ஓனர். ஹாய் ப்ரோ. சிவன் ஹாய். ஹாய் பிரதர், welcome to Himalayan Bike Rental Chandigarh bhaiya. Fine. You already recommend one person here. Acha. Okay. I got it. Green color ka? That has gone for guide. Yeah. செட் மீன்ஸ் இங்கே வருங்க பேகெல்லாம் முக்கால்வாசி ஃபுல் பண்ணியாச்சு. ஒரு சின்ன ஐட்டம் மட்டும் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கசகசம் தான் தெரியும். ஏன்னா பெட்டில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே லிட்டரி எல்லாமே க்ளோஸ்டு. ஒரு சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு வண்டி மட்டும் நம்ம எல்லாம் வண்டியில் பேக் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 10:15 ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து எதுவும் சாப்பிடல. ஸோ ஏன்னா இங்கே டைமும் இல்லையா. ஏன்னா மார்னிங் அங்கே போயிட்டு நாங்கள் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம். அந்த பைக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, அதை மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி. பட் அது பேட்ரி மாற்றினாலும் அது சரியாகலை. ஸோ அதனால் வேறு பைக்கு ஒன்று பார்த்து அதையும் வந்து கொஞ்சம் பேசி எல்லாம் ரெடி பண்ண சொல்லி இப்போ அது கண்டிஷன் ஒரு ஓகேவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கிரேட் கண்டிஷனும் இல்லை. ஸோ இன்கேஸ் வந்து ரைடிங்கில் வந்து மேபி கரெக்டாக ஆகும். ஏன்னா ஹேண்டில் பார் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்குது, ஈஸி டு ஹேண்டில் இல்லாமல். ஸோ அது இன்கேஸ் ரைடிங்கில் ரெடி ஆகுதான்னு பார்ப்போம்.
பார்த்துட்டு இன்னும் நம்ம இங்கே கிளம்பல, இன்னும் ஒரு 8 to 1/2 hour to 3/4 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஃபியூல் போட்டு ஏர் செக் எல்லாம் பண்ணிட்டு கீழே நிறுத்திட்டோம். டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே நிற்கிது நம்ம ஹோட்டலில். நீங்கள் கொண்டு போய் லக்கேஜஸ் மட்டும் அதில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியதான். கீழேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அது மட்டும் வந்துருக்கு. அது என்ன ஃபுட்டுன்னு பார்த்து சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பணுமா. மணாலி ரீச் ஆகிறது ஆக்சுவலாக நைட்டு தான் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிலே ஆக சான்ஸ் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா எனக்கு தெரியும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு இதுவாக தான் இருக்க போகுது, ரைடாக தான் இருக்க போகுதுன்னு இன்றைக்கி. பட் பார்ப்போம், வில் மேக் இட் பாசிபிள். அண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கேபுக்கு வந்து நேற்று நைட்டு அது ஆனதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு 850 ஒரு 600 ஆச்சு. இங்கே சண்டிகர்லேருந்து இங்கே வர்றதுக்கு சப்போர்ட் ஒரு சன்ஷைன் ஹோட்டல் ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக 19 கிலோமீட்டர்ஸு. அதுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆகுது. ஒரு சின்ன ஷார்ட் ரூட் இருக்குது, பட் அதுக்குள்ளே வர முடியாது, இப்படி தான் வரணுன்ட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைக் ரெண்டுறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இங்கே ஷாப்பு நியர்பையில். ஸோ அப்படியே இங்கேருந்து வந்து மார்னிங் ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சி போய் எங்கள் ட்ராலியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு ட்ராலி மட்டும் அங்கே சேஃபாக வைக்க சொல்லிட்டு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது 3 months வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கைண்ட் ஆஃப் வந்து அதெல்லாம் ஹிடன் வேலையெல்லாம் வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு இதெல்லாம் போடுவோம்ல, என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. சரி, இங்கேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கீழே போய் நான் வண்டி எடுத்துக்கணும் அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு தெரியல. குளிச்சுட்டு அப்புறம் குளிச்சு வரட்டும். ஓகேவா? இங்கேருந்து ஹோட்டல்லேருந்து செக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷைன்லேருந்து கிளம்பி இப்போ தான் வந்து மணி 12 ஆகிப்போச்சு. ஆக்சுவலி சி அவர் 3 monsters ரெண்டுமே ஃபுல் பேகேஜ். ஸோ நீ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ரூட் மட்டும் போட்டு அப்படி. சரி கைஸ், நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த vlog வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். ரான்றிகளான கண்டென்ட் அண்ட் டே 2 ஆஃப் லடாக் ரைடு. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் கூட இருந்து கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஓகே கைஸ், தேங்க்யூ. வாங்க அப்படியே போவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அல்லா ஏசு எல்லாமே கூட இருந்து காப்பாற்றுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ் இன்னைக்கு vlog. டே 2 ஆஃப் லடாக் ரைட் அண்ட் we are heading to Leh Ladakh. ஆனால் இது வந்து போகிற போக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா சத்தியமாக நம்ம ரொம்ப 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 டிலேவாக தான் போக முடியும்னு நம்புகிறேன். சரி, நினைக்கிறேன். நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை, முடிச்சு காட்டுவோம். திங்ஸ் பண்ணாத அப்படின்றீங்களா? அப்படியே போயிட்டுருக்கோம். கூகுள் மேப் ஏதோ சொல்லி வழி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. இதுலேயும் 1.5 kilometers போக சொல்லுது. நம்ம தலைவர் வேறு முன்னாடி போகிறாப்புல, திடீர்னு அவர் பார்த்த விட்டு கட்டாகி தாண்டி போயிடுறாப்புல. அதுதான் நமக்கு பயமே. ஏன்னா கிட்டத்தட்ட ஏன்னா இங்கே ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுதான், சும்மா சொல்லக்கூடாதுங்க. விமானம் வேறு லெவலில் இருக்குது வண்டி. ஒரு அப்ரைட்டான ஒரு போச்சரில் வண்டி அப்படியே ஏறி உட்காந்து குதிரையில் வர மாதிரி இருக்குது. குதிரை நம்ம வண்டியும் நல்லா இருக்குது. பழசுதான் வண்டி, பட் இருந்தாலும் இது வந்து நேஷனல் ஹைவே 5 கைஸ். இது நேஷனல் ஹைவே 5. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஜங்ஷனில் வந்து ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் அது ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நேஷனல் ஹைவே 5லேயே போயிட்டே இருக்கணும் கொஞ்சம் தூரம். ஃபஸ்ட்டு நம்ம ரீச் ஆக வேண்டியது கரர். எங்கேயாவது இருக்கா? எல்லாமே ஹிந்தி. ஹரியானா ரூபநகர் ஏர்போர்ட் போகும். ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஊரும் புதுசு. கரர் பாருங்க. ஆக்சுவலாக கரர் தான் போகணும். இப்போ நம்ம ரைட் ஏறி போகணும் கொஞ்சம். இது என்ன பிரச்சனைனா கைஸ், இங்கே ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒரு இது லேண்ட்மார்க் இல்லை. ஒரு பிளேஸ் இப்போ மணாலினா கொஞ்சம் சூப்பர் பிளேஸு. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் போவாங்க அப்படின்ற மாதிரி மார்க்கிங் எல்லாம் எதுவும் போடலை. அண்ட் ஹைவே 5 அப்படின்னா ஹைவே 5ன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. பட் கூகுள் ஒன்று சொல்லுது. நம்ம ஒரு வழியாக போகிறோம். மணாலி ரூட்டு வந்து பிடிச்சாச்சு, போர்ட் பார்த்துட்டோம். ஸோ இது இந்த ஹைவே தான் கிட்டத்தட்ட ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 290 kilometer. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்.
இப்போ வந்து ஒன்றும் இல்லை, கூகுள் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணி தான் இதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துச்சு. இல்லை அவ்வளவுதான், அடிக்கடி சொல்லிட்டே இருக்குது கீ ப்ரைஸ் டு நேஷனல் ஹைவே டு மணாலி அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம இப்போ லெஃப்ட்டு போனோம்னு வைங்களேன், லெஃப்ட்டில் வந்து நிறைய சட்டுன்னு ரோடு ஸ்ப்ளிட் அப் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இது ரைட்லேயே வந்து கொஞ்சம் ஹெட் டர்ன் பண்ணிக்க சொல்லுது. கைஸ் முன்னாடி தெரியுதா பாருங்கள், ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே நீ மணாலிக்கு வந்து ஹில்ஸ் எல்லாம் ஏற போகிறோம். இங்கே வந்து முன்னாடி இருக்கிற செக் போஸ்ட் இது மௌரா செக் போஸ்ட். ஓகே, அப்படியே இந்த செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே போக வேண்டியதாக. இந்த இடமெல்லாம் ஏரியாவில் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குது. ஸோ இனி போக இன்னும் கிளைமேட் இன்னுமே வந்து நல்லா கூலாக சில்லுன்னு மாறப்போகுது. ஸோ மழையும் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா, கேட் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். மணாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்புனது இன்றைக்கி லேட்டு தான். ஸோ அதை எதுவும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெதுவாக போவோம். அநேகமாக இன்றைக்கி கொஞ்சம் டிலேவாக தான் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் டெஸ்டினேஷனுக்கு. எப்படியும் ஒரு வழியும் வந்து மணாலி எல்லாம் வரலை இன்னும். ஸோ இங்கே செக் போஸ்ட் கீழே செக் போஸ்ட் வந்துருக்கோம். இன்னும் மணாலி வந்து ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் போகணும். இப்போ தான் ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இங்கே தான். ஸோ நீ அப்படியே நேராக கிளம்பி அப்படியே போக வேண்டியதான். நிறைய மழை இந்த பக்கம். ஸோ கொஞ்சம் வண்டியை நிறுத்தி ரெயின் லேயர்ஸை மட்டும் கொஞ்சம் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போது வேர் பண்ணிருக்கு. ஸோ நீ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதை போட்டுட்டு வாங்க அப்படியே போகிற வழியில். ஆனால் கிளைமேட் பயங்கரமாக இருக்குங்க மேலெல்லாம். மணாலி போகிறதுக்காக நம்ம ஹில்ஸ் ரோடு ஏறியாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் மேலெல்லாம் ரெயின் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் ரெயின் பேண்ட் மட்டும் போட்டுட்டு ரெயின் ஜாக்கெட்டை பின்னாடி மடித்து வச்சுட்டோம். அப்படியே பேக் மேலேயே போட்டு ரோப் வச்சு கட்டியாச்சு. ஆனால் சுத்தமாக ஒரு சென்ஸே இல்லாத டிரைவிங் இங்கே நார்த் இந்தியாவில் நிறைய இருக்கும். எல்லாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் கரெக்டாக இருக்குது. பட் வந்து அந்த இண்டிகேட்டரே போடாமல் டக்குன்னு லெஃப்ட் எடுக்கிறது அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமா இருக்குதுங்க. ஏன்னா இங்கே வந்து ஸ்பீடு வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கேப்பு கிடச்சா காருக்காரங்களும் எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு போகிறது தான் பிளானு. பீஸ்ஃபுல் ரைடிங். வாவ், இட்ஸ் a fast tunnel. Wow, tunnel number 1. Wow, so too much of heat, too much of pollution here bro. செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே வேறு எப்படி ஓவர்டேக் பண்ணுற அப்படி பார்த்தீங்க. அதாவது ஒரு பெரிய மலையவே குடஞ்சி இங்கே மேடு டனல். மணாலிக்கு இன்னும் 181 கிலோமீட்டர் இருக்குது. கீழே பாருங்க அழகாக ஒரு சூப்பரான ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. ஐ ஷோ யூ. மணாலி தான் போயிட்டுருக்கோம், பட் நம்ம எதுவும் ரீச் பண்ணலை. ஸோ இப்போவே வந்து இவ்வளோ அழகு. சரி கைஸ், வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சில ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்த நின்று ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ செம்ம. அப்படியே மேலே அந்த கிளவுட்ஸு, அப்படியே அந்த க்ரீனரி, இந்த டார்க் ஃபாரஸ்ட், அதுலேருந்து அப்படியே ஒரு சின்ன ஸ்லோப்பு, கீழே போகிற அந்த அழகான நதி. அதை அழகாக பாருங்களேன். அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ், எவ்வளோ பெரிய பிரிட்ஜ் கட்டியிருக்காங்கன்னு. தேங்க அப்பா, போய்கிட்டே இருப்போம். இன்னும் நிறையா இருக்கு, என்ஜாய் பண்ணுறோம். என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு காய்ஸ். அந்த பல வருட கனவு ஒன்று நிறைவேறும் போது ஒரு சந்தோஷம். நான் அதை முடிச்சுட்டு இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இதுக்குள்ளேயே. அப்படிப்பட்ட ஒரு கனவு நீங்களேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது அதோட விபத்து என்னன்றது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி லாரிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவனுங்க ஓட்டுறது சரியில்லை. அண்ட் ஆல்சோ ரொம்ப இங்கே மண் சட்டு வாரி அடிச்சுருவானுங்க. இந்த டனல் நம்பர் 03, டனல் நம்பர் 3. இந்த டனல் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல.
பிலஸ்பூர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து டைவர்ஷன் சிம்லா போகிற ரூட்டு. இதில் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி ரூட்டு. ஸோ இந்த டைவர்ஷன்லேருந்து ரைட்டு சிம்லா, லெஃப்ட் மணாலி. அப்படியே ஓப்பனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஓப்பன் வேலி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. லெஃப்ட் திரும்பணுன்னு அந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுறது தான் மணாலி ரூட்டு. வா இதுவே சொர்க்கம். நான் இன்னும் போக வேண்டியது இருக்கு ஹரிசா அப்படின்றீங்களா? மணாலிக்கு வந்து இன்னும் 166 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் ஒன்று போகும், அது வந்து ரிஷிகேஷுக்கு போகிறது. இந்த பெஹ்லாக்குன்னு எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இது வந்து போனோம் அப்படின்னம்னா ரிஷிகேஷுக்கு போகிறது அந்த டெம்பிள். அப்புறம் அங்கே இன்னொரு ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் தான். ஸோ ரிஷிகேஷில் வந்து ரிவர் ராஃப்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். மணாலியே ஜான்ஸ்கரில் பண்ணுறேன்றாங்க, பார்ப்போம். நம்ம ரிவர் ராஃப்டிங் போக முடியுமா என்னன்னு தெரியல. பிகாஸ் என்னன்னா ஆல்ரெடி நம்ம கையில் வேற பஞ்சாயத்தை வச்சுருக்கோம். அந்த பஞ்சாயத்தை வச்சுட்டு நம்ம ரிவர் ராஃப்டிங்குள்ளே குதிச்சோம்னா வேற லெவலில் இருக்கும். நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா செட்டப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னென்ன பேனல் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஆப்போசிட் பார்த்தா தெரியுதா? அப்போ அப்படியே பேனல் மாதிரி இருக்கா. அந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து அப்படியே ஒரு கிளிக் பண்ணி என்ன ஸ்பீடு அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கும். 48 49 எடுத்துருக்கு. பின்னாடி அது கார் எடுக்கும் போல். அப்படியே வந்து மேலே ஏறி வந்து லைட்டாக ஃபுட்டு சாப்பிட்லான்னு அந்த ஹைவேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்டில் ஒரு சின்ன ஷாப் நேம் நம்ம தி சுல்லா ஸ்டோரி சீரீஸ். ஓகே, அதனால் ஒரு டால் ரைஸும் சம்திங் ஜீரா ரைஸ் மாதிரி எதுவும் சொல்லியிருக்கோம். இது ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும். ஸோ பேக் சைடு ஃபுல்லாக வச்சு ஓப்பனில் வந்து நல்லா இருந்துச்சு. பேக் சைடு ஒரு இது இருக்குது, டோரு. ஸோ அங்கே தான் வாஷ் இருக்குது, ஹேண்ட் வாஷ். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியும் எல்லாத்தையும் சர்ச்சு எக்யூப்மெண்ட் எல்லாமே. ஸோ சாப்பிட்டு வண்டி வெளியே வெளியே நிற்கிது. சாப்பிட்டு நீ அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். இன்னும் எவ்வளோ ப்ரோ இருக்குது? 180 இன்னும் 180 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ போயிட்டே இருப்போம். ஸோ இங்கே வந்தோன்னா தான் கொஞ்சம் பிஸ்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கீழே செம்ம டயர்டு. அந்த வெயிலுக்கு போட்டு வந்த அந்த ரைடிங் சூட் எல்லாமே வந்து ரொம்ப டயர்டாக்கி விட்டுருச்சு. ஸோ இங்கே மேலே வரவும் கொஞ்சம் பரவாயில்ல, அப்படியே போயிட்டுருக்கும். ஓகே கைஸ், வரட்டும். நான் சாப்பிட்டு என்ன ஐட்டம் சாப்பிட்றேன், என்ன ப்ரைஸிங்னு சொல்கிறேன். வந்துட்டு இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுறேன். இந்த பக்கம் போனீங்கன்னா மெயின்லேயே தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் விசிட் பண்ணலாம் தாராளமாக. ஓகேவா? சரி கைஸ், சாப்பிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தால் ரைஸ் அண்ட் ராஜ்மா ரைஸ் 220. கண்டிப்பாக அந்த தால் மக்கானி சம்திங் என்னமோ அண்ட் ராஜ்மா நல்லா இருந்துச்சு கைஸ். ஃபுட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வைக்கிற மாதிரியே இஸ் ஆல்சோ இந்தியா. அப்புறம் இந்தியன் ஸ்பைசஸ் இல்லாமல் எப்படி அப்படின்னு கேட்காதீங்க. நல்லா கொஞ்சம் இந்தியன் ஸ்பைசஸோடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலுமே அதை போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த தயிரில் கொஞ்சம் நம்ம தயிர் வடை எல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி போட்டு கொடுப்பாங்களே, ஸோ அது மாதிரி ஒன்று. லிட்ரலி சால்ட் லெஸ்ஸின்னு சொல்லலாம் கொஞ்சம், அது மாதிரி ஒன்று. அப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொட்டி காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க எங்களுக்கு. ஒரு 4 ரொட்டிஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஒரு கடைசியில் ஆட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு 2 ஆட் பண்ணி வாங்கிட்டோம். எல்லாத்துக்கும் ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கொடுத்த அந்த இதுதான் குலோப் ஜாமுன், ஹாட் குலோப் ஜாம் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்வீடாக நல்லா சூடாக அந்த சிரப்பில் நல்ல டிப்பாகி. ஸோ திருப்தியாக வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாச்சுன்னு வைங்களேன். பட் இட்ஸ் காஸ்ட் நோ டோட்டலி காஸ்ட் ஃபார் 2 persons இஸ் 560 என்னமோ தான் ஆச்சு கைஸ். வெறும் 560. நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறும் 560க்கு 400 சம்திங்க்கு நான் இது வாங்கினேன் அவளுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுதான். அகைட் பிஆரின் ஒன் மோர் டனல். இது வந்து பார்த்தீங்கன்னா டனல் நம்பர் 4. டனல் இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு டனல் இருக்குன்னு எனக்கு தெரியல. தெரியுதா? ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று தெரியுது பாருங்க பெருசா. அது ஆக்சுவலாக சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இதுதான் வந்து ஸ்டாப்பு. ஆக்சுவலாக அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி என்னன்னா ஏசிசி சிமெண்ட் தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ அதுதான் அந்த சிமெண்ட், ஏசிசி சிமெண்ட்டோட ஃபேக்ட்ரி தான் வந்து
அது இது ஒன்று. அப்புறம் நம்ம கீழே வந்து அந்த ஹில்ஸ் ஏறும்போது செக் போஸ்ட் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கும். அது வந்து அதுவுமே கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனி தான், அல்ட்ராடெக்கோட சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த பக்கம் வந்து வளங்கள் அதிகமாக இருக்குது. இந்த ஹில்ஸில் ஒரு சின்ன ஊர், என்ன ஊருன்னு தெரியல, அதுக்கு என்னமோ கஹிநாடு அப்படின்னு என்னமோ போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் எக்ஸாக்ட்லி வாட் ஐ டோன்ட் நோ. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கழித்து நிறைய கடைகள் இருக்குது. இங்கே தான் நல்லா செம்ம மழை பெஞ்சிருக்குங்க. நான் வரைக்கும் பேஞ்சிட்டு இப்போ தான் மழை பேஞ்சு முடிஞ்சிருக்கு. நான் வரோம் நல்லா சிலுன்னு. நல்ல வேலை நம்ம மழையில் மாட்டலை, மாட்டியிருந்தோம் அவ்வளோதான். கேசிங் இருக்குது, பட் அது போட்டோம்னா மழையில் எடுத்தாலும் ஒன்றுமே தெரியாது கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம் கைஸ். எங்கன்னா பிட்டர் ஏரியா, இது என்ன டேமுன்னு தெரில, பட் வந்து பயங்கரமாக தண்ணி ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ செம்மையாக போயிட்டுருக்கு தண்ணி. இருங்க அப்படியே இந்த இடத்துல காமிக்கிறேன் நான். ஓட்டேங்க அப்பா, எங்கள் இன்னும் டக்குன்னு எதுவும் பண்ணவும் முடியாது. ஆக்சுவலாக பாருங்கள், இது டேம் ரைட் சைடு, அது செக் டேம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே மணாலி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன டீ ஷாப், அங்கே வந்து நிறுத்திட்டு ஸோ ஒரு டீ ஒன்று போட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ நல்லாயிருக்கு, நல்லா மசாலா டீ மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் வந்து கேமராவெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். இல்லைன்னா நிறையா அந்த லேண்ட் ஸ்லைடெல்லாம் ஆகி கிடந்துச்சு, அதெல்லாம் காமிச்சிருக்கலாம். பிகாஸ் என்னென்னா மழை வேறு லைட்டாக, அப்புறம் நம்ம கேமரா எடுத்து வச்சு நம்ம எதாவது சீனை போட்டு அங்கே ஆயிடுச்சு அப்படின்னா, அதனால தான் கொஞ்சம் நேரம் வந்து இப்போ இனிமேல் போகும்போது மாட்டிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு மேலும் கொஞ்சம் ரெயின் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ரெயின் க்ளவுஸ் எல்லாம் இல்லை. அதனால் இனிமேல் மாட்டிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். போகிற வழியில் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக இல்லை. வாய்ஸ் டல்லாக இருக்குல்ல, ஆமாம். இதை சொன்னேன்னா செம்மையாக டயர்டு, முடியல. அதனால் சரி பார்த்துக்கலாம், வாங்க போவோம். போயிட்டு இனி நிறைய சம்பவங்கள் இருக்குது இன்றைக்கெல்லாம். ஸோ இடையில வந்து லைட்டாக ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு டீயே. இப்போ மேலே அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மணாலியில் வந்து அங்கே ஒரு ஹோட்டல் மட்டும் புக் பண்ணியிருக்கு. அதுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 88 or 85 கிலோமீட்டர்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படியே லுக் ஓவர் தேர், வாவ், அந்த வேலி பாருங்க, வா, மைண்ட் ஒரு மாதிரி மிஸ்பிரைசிங் இருக்குது. சரி, இந்த ரோட்ஸில் ஓட்டுறதும் இங்கேருந்து அந்த கேப்பில் அந்த வேலி தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டு இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணணுன்னே தோணலை, ஏன்னா நாங்கள் இன்டர்காமில் கனெக்ட் ஆகிருக்கோம். இட்ஸ் ஹெவன், மணாலியே ஹெவன்னா. பாருங்க செம, அங்கே பாருங்க போட்டு வச்சிருந்த அந்த இதெல்லாமே வலையெல்லாம் பிச்சுக்கிட்டு விழுந்துருக்குது கல், லேண்ட்ஸ்லைடிங்கு. வா, ஹியர் இஸ் அ டனல். ஒரு டனல் க்ளோஸா இல்லை ஓப்பனா தெரியலையே, ஓப்பன் தான் நினைக்கிறேன் கைஸ். வாங்க, டனல் பாருங்க பயங்கரமாக இருக்கு. ஏன் நிறைய லேண்ட்ஸ்லைட் ஆகுதுன்னு சொல்லி ஓவர் லேண்ட்ஸ்லைட் ஆகுற இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழையை குறைஞ்சி டனல்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அப்போது அது டிராஃபிக்கும் ப்ராப்ளம் இருக்காது, அட் த சேம் டைம் வந்து மழையை ரொம்ப பெருசாகவும் வெட்ட தேவையில்லை. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். ஐயோ, முன்னாடியே இருக்கிற வேன்காரன் என்னென்னமோ பண்ணுறானே, அவன் மப்புல இருக்கான் போல. அப்படியே இந்த சுற்றி இருக்கிற அழகை ரசிச்சுட்டே வாங்க, அவ்வளோதான். நான் அதை அப்படியே உங்களுக்கு சினிமேட்டிக் ஷாட்டாக போடுறேன், ஏன்னா எனக்குள்ளே ஒரு ஓடிட்டு இருக்குது. அது உங்களுக்கும் அப்படியே வந்து அந்த ரசனை வருதான்னு பார்க்குறேன். பாருங்க இந்த டனலு, அங்க மேல ஒரு பிரிட்ஜ் போகுது பாத்தீங்களா. எல்லா 90s கிட்ஸுக்கும் இது ரிமைண்ட் பண்ண முடியும். இது ஒரு ஞாபகம் வரும். அத என்னன்னு தெரியறவங்க நீங்க கமெண்ட்ல எனக்கு போடுங்க. இத பிரிட்ஜை பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது கண்டிப்பா ஞாபகம் வரும். யார் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்கலாம். பிரிட்ஜ் இங்கிருந்து அந்த ஊருக்கு ஏதோ போகும் போல இருக்கு. அங்க அந்த சைடு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அதுக்கு கனெக்டிவிட்டிக்காக 2 பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஒன்று டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இன்னும் வந்து நடந்து போகிறதுக்குன்னு தனியாக ஒன்று. இந்த பிரிட்ஜுன்னு சொன்னோட ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சேன்ல ஒரு பிரிட்ஜு, அது ஜிடிஏல வர ஒரு பிரிட்ஜு. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சூப்பராக இருக்குல்ல பா.
அது பாருங்க, இந்த பக்கம் வந்து பெருசா ஊர் இருக்கா என்னன்றதெல்லாம் தெரியல. பட் இதுக்கு மேல வந்து அங்க ரோட் கிடையாது அந்த ஊருக்கு. பட் இதுக்குன்னே அவங்க வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இதுக்குன்னு செலவு பண்ணி மெனக்கெட்டு இந்த ஒரு பிரிட்ஜ் போட்டு பக்கத்துல அந்த ஹேங்கோவர் பிரிட்ஜ் போட்டு, அதாவது ஒரு பக்காவா வந்து ஒரு பிளானிங் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க ஹேங்கோவர் பிரிட்ஜ் செமையா இருக்குல்ல. நடந்து போலான்னு தான் தோணுது, பட் டைம் இல்லை, நமக்கு சுத்தமா டைமும் இல்லை. அது வேற ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ் இன்னும் நிறைய பார்க்க போறோம். ஸோ டெஃபினட்டா அதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் கைஸ். சரி, அப்படியே மூவ் ஆகுமா? வாங்க. நம்பர் 11 செம்ம பிரைட்டா இருக்கு உள்ள. அவ்வளோ லைட்டிங்கு பக்காவா, உள்ளுக்குள்ள எந்த பொல்யூஷனுமே இல்லாம பயங்கரமா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம மட்டும் தான் என்டர் ஆகுறோமோன்ற மாதிரி இருக்குது எனக்கு டனலுக்குள்ள. ஃப்ரெண்ட்ல யாருமே கிடையாது. பாத்தீங்களா, செம்மையா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். வேற லெவல், வேற லெவலு. சூப்பரா இருக்கு கைஸ். சான்ஸ் இல்ல கைஸ், சான்ஸ் இல்ல. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் பாருங்க. டனல் நம்பர் 11 முடிஞ்ச உடனே டனல் 12. Hey guys, how was the trip? You really enjoying? You all are from Uttar Pradesh. Okay, fine. We are from Tamil Nadu. Oh, really? It's not possible. நோ பார்க்கிங் போட்டு வச்சிருக்காங்க. நோ போட்டோ ஆல்சோ. வாங்க, வீடியோவிலே கவர் பண்ணிக்கலாம். சார்ஜ் வேற கம்மியா இருக்குது. ஒரு டனலை விட்டு இன்னொரு டனல் கிராஸ் பண்ணி முடிக்கிறக்கே இல்லை. அடுத்தடுத்து 11, அப்புறம் 12, இப்போ வருங்க 13. கண்டினியூஸா இருக்கு டனல். அதாவது மலையை குடைஞ்சு மட்டுமே உள்ள போட்டிருக்காங்க. நேச்சுரை வந்து எந்த விதத்துலையும் கெடுக்கணும்னு எதுவுமே பண்ணலை. அப்படியே நேச்சரோட பிளெண்ட் ஆகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அண்ட் SOS இருக்கு பாருங்க சைடில் ஃபுல்லா எல்லா டனல்ஸ்லையுமே இருக்கு. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட்டின டனல்ஸ் இப்போ அப்படியே வேற லெவலில் இருக்குது. ஸோ அங்கங்கே டனல்ஸ் வந்துட்டே இருக்குது. இப்போதான் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த டனல்ஸ் எல்லாமே இனிமேல் தான் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஏன்னா பாருங்க சைட்லலாம் பாருங்க, அப்படியே பாறை உடச்சதான் வச்சிருக்காங்க. சரி கைஸ், எனக்கு என்னமோ எல்லாம் அவதார் மூவிக்கு தான் என்ட்ரு ஆகுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து ஓகே, ரொம்ப இது பண்ண மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளோஸாக இருக்குது. ஹில்ஸ் எல்லாமே வந்து மலை எல்லாமே அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் பார்ப்போம். என்ன ஊட்டி மலை ஏறினாலும் இல்லை கோதகிரி மலை ஏறினாலும் நம்ம அந்த ஃபென்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கீழே ஒரு வேலி விட்டு ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பக்கத்துலேயே இருக்குதா, ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, நல்லா பயங்கரமா தெரியும். நம்ம ஃப்ளைட்டை மேலே போகிற ஃப்ளைட்டை இத்தனை நாள் பார்த்துட்டு தூரமாக இருந்து பார்த்துட்டு திடீர்னு பக்கமாக பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா சேஞ்சாட்டிக்காக இருக்குன்ற மாதிரி. ஸோ சேம் ஃபீல் தான். பக்கத்துலேயே அவ்வளோ பெரிய மலை, அவ்வளோ பெரிய பாறை. மணாலி போட்டிருக்கானுங்க. இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரில. ஐ திங்க் ஒரு 65 இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு 7:30 to 7:40 இருக்கும். பட் ஸ்டில் ஹியர் த லைட்டிங் இன்னும் கொஞ்சம் லைட்டாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா குளிர் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இங்கே குளிர் அடிக்குதா, ஹில்ஸு இவ்வளோ அடி உயரத்தில் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரியே இல்லை. சுற்றி இவ்வளோ மலை இருக்குது, அவ்வளோ பெரிய ஆறு ஓடுது, சுத்தமாகவே குளிரே தெரியல. காய்ஸ் பாருங்க நைட் சொர்க்கத்தை செமையா இருக்குது. கீழே ரிவர் வேற இருக்குதோ, சூப்பர். கைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கிறது தெரியும்னு தெரியல. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதை லைட்டிங்ஸா, இந்த ஹில்ஸ்ல இருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டுவிட்டேன். மணாலிக்கு வந்து ஒரு 55 இல்லை 56 கிலோமீட்டர் இருக்கும்.